மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஸ்னவி ஷரீஃப்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஆன்மீக மாணவன், ஒரு சாதகன், அதாவது முரீதுன்னு சொல்றோம் இல்லையா, முரீது சாலிக், இவர் அந்த ஆன்மீக மாணவன் அவருடைய பயிற்சியாலும் பல திக்ரு திலாவத்து இபாதத்து இதை கொண்டு மிக உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிட்டாலும், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவராகவே ஆயிட்டாலும், அவர் ஒருபோதும் தன்னுடைய ஞான குருவான வலிய முர்ஷிதாவை மிஞ்சி விட்டதாக நினைத்து விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னா, நீ மிக இனிமையான தேனாகவே இருந்த போதிலும் உன் ஞான குரு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அந்த உயர்வான சிறந்த சர்க்கரையை நீ தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஞான பாதையில பயணிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய சூட்சமங்களை சொல்லிக் கொடுத்து ஆளாக்கிய ஞான குருவை ஒருபோதும் நம்முடைய திக்கு திலாவத் இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான வலியுல்லாவாக ஆகிவிட்ட போதிலும் தன்னுடைய ஞான குருவை வலிய முர்ஷிதாவை மிஞ்சிவிட்டதாக ஒருபோதும் நினைத்துவிடவே கூடாது.